இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. எல்லாருக்கும் எப்பயாவது ஒரு டைம் தான் சுக்கிர திசை அடிக்கும். ஆனால் அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே இவங்களுக்கு செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. அப்படி செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம். கடுமையாக உழைச்சி முன்னுக்கு வரக்கூடியவங்க, புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கும். கடினமான உழைப்பாளிகளும் கூட. நிதானமாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் அவசரம் காட்ட மாட்டாங்க. ரொம்ப பொறுமைசாலிங்க. ஏன்னா நில ராசி, அதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தில் கோபம் அப்படி வந்துருச்சு அப்படின்னா கடுமையாக கோபப்படக்கூடியவங்களாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா முரட்டு காளை. அந்த காளை எப்படி சீறி பாயுதோ அது மாதிரி தான் கோபம் வர நேரத்தில் சீறி பாயக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்களுடைய தசாபத்தி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கர்வம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த நேரத்துலையும் அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க. தலைகணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப நகைச்சுவையானவங்க. அதில் எல்லாத்துக்கிட்டையும் அது வெளிப்படையாக பேச மாட்டாங்க. தன்னுடைய உறவுங்கிட்ட அதிகம் வெளிக்காட்டக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன், நல்ல ஒரு அனுகூலமான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஐபி உங்களுக்கு நெருக்கமாவாங்க. அதனால் உங்களுடைய வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அரசாங்க விஷயத்தில் மூலிமா ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் அரசாங்கம் சம்மந்தமாக டெண்டருக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு மனக்கவலையில் இருந்திருப்பீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட பேசும்போது சூழ்நிலையை அறிந்து நீங்கள் பேசுகிறது நல்லது. தம்பதிகளுக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அதை சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும். ஏன்னா நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள், கடன் வாங்கி குடும்பத்தை ரன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இதனால் வரையில் இருந்திருப்பீங்க. அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வீணாக பொழுத கழிக்கிறத தவிர்த்துருங்க. கொஞ்சம் அதிக நேரம் கல்வியில் செலவு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் அங்கங்கே ஏற்பட்டாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. சில இடங்களில் கொஞ்சம் போராட்டம் இருக்கும். ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கரெக்டாக இந்த நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய கையிருப்பு படிப்படியாக அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும். குடும்பத்தில் இருந்து வந்த அந்த மனக்குழப்பம், பிரச்சனை இது எல்லாமே சரியாகும். பிள்ளைங்க மூலிமா இருந்த அந்த உடல் ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அது எல்லாமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும்.
அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக அதிகரிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் நீங்கி பிள்ளைங்க மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பெரியவங்களுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப முன்னேற்றமான வாரமாக அமைந்திருக்கு. புதிய முதலீடெல்லாம் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு போடலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா சந்திரனோட இடப்பெயர்ச்சி கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுத்தாலும் கூட வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். ராகு பகவான் உங்களுடைய ராசியில் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தமான திருப்பணிகள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, வியாபார விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதிக முதலீடு போடும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து அதுக்கப்புறம் அதிக முதலீடு போடுறத கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. ஏன்னா இந்த வாரத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய துணிச்சல், தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரியவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. அதனால் ரொம்ப மகிழ்வான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இந்த சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 மாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களுமே வாக்குஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால குடும்ப உறவினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது. மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கோபத்தை வெளிக்காட்ட வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரும். ஜீவஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறதுனால உங்களுடைய வேலையில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கங்கே வரும். ஒவ்வொரு பிரச்சனையுமே ரொம்ப நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தாது. பொறுமை ரொம்ப முக்கியம். அவசரம் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துடும். அதனால் ரொம்ப பொறுமையாக இருங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் குரு அஸ்தமனமாகி இருப்பதனால இந்த காலகட்டத்தில் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மனசோர்வு ஒரு சில இடத்துல வரும். ஏன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இருக்கிறதுனால மனசோர்வு கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள், தாமதம், இந்த நேரத்தில் இது நடந்துடும், நமக்கு இந்த பதவி உயர்வு கிடைக்கும், இந்த சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தேவைக்கேற்ப வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மன தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் இறங்குங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதனால நன்றாக பழகின நண்பர்களும் உறவுகளும் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கும் போதும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே அதே இடத்துல நீங்கள் அவங்கள பழி வாங்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கூட கொஞ்சம் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஏன்னா இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லாதனால கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப முன்னேற்றமான வாரமாக அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா
சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு அந்த சிவபெருமானை வழிபட்டு பாருங்கள். நல்ல மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு வழிபடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.